இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணுடைய புருஷன் ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட வந்து, அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வருவாங்க, அவங்கள பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு, உங்களுடைய அம்மா இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், அவங்கள பாத்துக்கிறதுக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தனா, அவங்களுக்கெல்லாம் என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா அவர் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு, அதையெல்லாம் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. தன்னுடைய துணியை எடுத்துக்கிட்டு போய் கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தது இந்த பொண்ணுடைய அம்மா தான். அவரு அம்மான்னு சொன்னது தன்னுடைய மாமியார தான். அது தெரியாம இந்த பொண்ணு ரொம்ப கோபப்பட்டுட்டால் அந்த நேரத்துல அந்த பெண்ணுடைய புருஷனும் வந்து தன்னுடைய மாமியார் காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தன்னுடைய அம்மா கிட்ட, என்ன அம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாள். அப்பதான் அந்த அம்மா உண்மைய சொல்றாங்க. என்னுடைய பையன் அவனுடைய பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டான். எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதனாலதான் உங்க கூட இந்த வீட்டிலேயே தங்கலான்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கிறாள். ஆனா இவரு அதை எதையுமே மனசுல வச்சுக்காம தன்னுடைய மாமியார் கிட்ட, நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமியாரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இந்த நபர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.